வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து ரெண்டு முக்கியமான ஒரு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அதில் மெயினாக பார்க்க போகணும்னா இந்த வருடம் 2025 புதிய பயனாளர்களுக்கு என்னென்ன தகுதி அடிப்படையில் இருந்தால் இந்த மகளிர் உரிமை தொகை மாதம் மாதம் கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு டீட்டெயிலான பட்டியல் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கிறாங்க. அதை விட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்க போனோம்னா இந்த வருடத்தில் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்திலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில பயனாளர்கள் பேரை பார்த்தீங்கன்னா நீக்க போகிறதாகவும் ஒரு அதிர்ச்சியான தகவலை தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இல்லை யார் யார் பேரை தூக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரேஷன் அட்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் இறந்துருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் இந்த மகளிர் உரிமை தொகையானது வந்துகிட்டு இருக்கும். ஸோ அவங்க இறந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா தகுதி இல்லாதவங்க வேற யாரோ ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஸோ அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய வகையில் அவங்களோட பேரை பார்த்தீங்கன்னா நீக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வேறு யாருக்காவது சொத்து வரி ஏறி இருந்தாவோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு இப்போ இடையில ஸ்டாப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு புதிய தகவலையும் இப்போ நம்ம தமிழக அரசுலேருந்து தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா மறுசோதனை செய்ய போகிறதாகவும் ஒரு தகவல் வந்துருக்குது. ஸோ தகுதி அடிப்படையில் இருக்கிறவங்களுக்கு தான் உரிமை தொகையினது கரெக்டாக அவங்களுக்கு போதா அப்படிங்கிற வகையில் அதிகாரிகள் இப்போ பார்த்தீங்கன்னா சோதனை பண்ண போகிறதாகவும் ஒரு புதிய தகவலை தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து இந்த வருடம் 2025 என்னென்ன தகுதி அடிப்படையில் இருந்தால் இந்த மகளிர் உரிமை தொகையானது கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய பட்டியல் கொடுத்த அடிப்படையில் யார் யாருக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் யார் யார் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள், யார் யார் பார்த்தீங்கன்னா நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசாக தெரியும். ஸோ நம்ம இந்த வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய பயனுள்ள தகவலை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது தமிழக மக்களின் ஆதரவையும் வரவேற்பையும் பெற்று வருகிறது. குறிப்பாக பெண்கள் மத்தியில் இதற்கு ஏராளமான ஆதரவுகள் கிடைத்து வருகின்றன. இந்நிலையில் மகளிர் உதவி திட்டத்தின் கீழ் ரூபாய் 1000 யாருக்கெல்லாம் கிடைக்காது என்பது குறித்து தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயன்பெற தகுதியில்லாதவர்கள் யார், விதிவிலக்குகள் என்னென்ன என்பது குறித்து பல்வேறு விவரங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரரின் குடும்ப உறுப்பினர்களில் யாரேனும் கீழ்காணும் ஏதாவது ஒரு வகையை சேர்ந்த குடும்ப உறுப்பினர்களாக இருந்தால் அந்த குடும்பத்தை சேர்ந்த விண்ணப்பதாரர் மகளிர் உரிமை தொகை பெற தகுதி இல்லாதவர் ஆவார். ரூபாய் 25 லட்சத்திற்கு மேல் ஆண்டு வருமானம் ஈட்டும் குடும்பங்கள், குடும்பத்தில் ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கு மேல் ஈட்டி வருமான வரி கணக்கு தாக்கல் செய்பவர்கள் மற்றும் வருமான வரி செலுத்துபவர்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆண்டுக்கு 2.5 லட்சத்திற்கு மேல் வருமானம் ஈட்டி தொழில் வரி செலுத்தினாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. மாநில மத்திய அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், வங்கிகளின் ஊழியர்கள், வாரியங்கள், உள்ளாட்சி அமைப்புகள், கூட்டுறவு அமைப்புகளின் ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் அவற்றின் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள், ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்களை தவிர, அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட ஊராட்சி தலைவர்கள், மாவட்ட ஊராட்சி உறுப்பினர்கள், ஊராட்சி ஒன்றிய தலைவர்கள், ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், மாநகராட்சி பேரூராட்சி உறுப்பினர்கள், தலைவர்கள், ஸோ இவங்களுக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் முக்கியமான பார்க்க போனால் கனரக வாகனங்களாக இருக்கட்டும், டிராக்டர் இது போன்ற வாகனங்கள் வச்சிருந்தாலும் சரி, ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகையானது கிடைக்காது. ஸோ அவங்க அப்ளை பண்ணாலும் பார்த்தீங்கன்னா இவங்க தகுதி பட்டியலில் நீக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துருக்குது. ஸோ இந்த வருடத்தில் ஸோ இல்லை ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா விதிவிலக்குகள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் என்னென்ன விதிவிலக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஸோ ஊனமுற்ற குழந்தைகளாக இருக்கட்டும், மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உதவித்தொகை வந்துகிட்டு இருக்கும். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை விண்ணப்பிச்சா அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவ்வகைப்பட்டினர் திட்டத்தின் பிற தகுதிகளை பூர்த்தி செய்து எவ்வித தகுதியின்மை வரவில்லை எனில் தகுதியானவர்கள் வகைப்பாட்டிலும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் சரி இந்த வருடத்தில் இந்த கேட்டகரியில் யார் இருந்தாலும் சரி, ஸோ இவங்க அப்ளை பண்ணாங்கன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த உதவித்தொகையும் வரும், இந்த மகளிர் உரிமை தொகையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இந்திரா காந்தி முதியோர் ஓய்வூதிய தேசிய திட்டம் முதல் அமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியங்களிலிருந்து முதியோர் ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களில் உள்ள ஓய்வூதியர் அல்லாத தகுதி வாய்ந்த பெண்களும் திட்டத்தின் பிற தகுதிகளை பூர்த்தி செய்து எவ்வித தகுதியின்மை வகைப்பாட்டிலும் வரவில்லை எனில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ ஒரு குடும்பத்தில் ஒரு அரசு வேலை பெற்று ஓய்வூதியதாரராக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்காது. ஸோ அந்த குடும்பத்தில் வேறு ஒரு பொண்ணு இருக்கிறாங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தகுதி அடிப்படையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற வகையில் அவங்களுக்கு மகளிர் உரிமை தொகையானது கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய தகவல் இருக்குது. ஸோ வருவாய்த்துறையின் கீழ் மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதியம் பெறும் மாற்றுத்திறனாளிகளில் தவிர குடும்பத்தில் உள்ள தகுதி வாய்ந்த பெண்களும் திட்டத்தின் பிற தகுதிகளை பூர்த்தி செய்து
எவ்வித தகுதியின்மை வகைப்பாட்டிலும் வரவில்லை எனில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் இவ்வாறு அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இது மூலியமா பார்க்கும்போது இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 லட்சத்திலிருந்து 5 லட்சம் புதிய பயனாளர்கள் சேர்க்கறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல லட்சம் பேரை இந்த வருடம் இந்த பெயர் பட்டியலிருந்து நீக்க போறதாவும் பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சியான தகவல் இருக்கு. நம்ம தமிழக அரசுலேருந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பயனுள்ள அனைத்து பயனாளர்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற வகையில் பார்த்தீங்கன்னா முழு முயற்சியோட ஈடுபட்டு இருக்கிறதாவும் ஒரு புதிய தகவலை இப்போ தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இது போல நீங்கள் பயனுள்ள தகவலை உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல வரதான் நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.